மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழர்களின் வரலாற்றை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். நேஷனல் ஹெரால்டு வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சாடல். வரும் 26ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுகிறது ரயில் கட்டணம். மத்திய ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. 2047ஆம் ஆண்டுக்குள் ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான துணை திட்டங்களை வகுக்க மத்திய அரசு தயார். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. தமிழகத்தில் 25, 26ஆம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழர்களின் வரலாற்றை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 694 கோடி மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்தார். பாளையங்கோட்டையில் அண்ணா, கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போன்று அனைத்து வசதிகளுடன் கூடிய நூலகம் அமைக்க வேண்டும் என பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து பேசினார். அதன்படி பாளையங்கோட்டையில் 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 69,414 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட உள்ள நூலகத்திற்கான கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தனித்துவமான தமிழர்களின் வரலாற்று பெருமையை வெளிக்கொணரும் எந்த ஆய்வும் நடைபெறக்கூடாது என மத்திய அரசு தடுக்கிறது என குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டத்தை மத்திய அரசு முடக்கியது குறித்து போலி விவசாயி எடப்பாடி பழனிசாமி மூச்சு கூட விடவில்லை என விமர்சித்தார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறை பெரும் பிழையை செய்துள்ளது என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் மறைந்த முன்னாள் காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவனின் 78வது பிறந்த நாளையொட்டி அவரின் திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் KV தங்கபாலு மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு EVKS இளங்கோவனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ப. சிதம்பரம், நேஷனல் ஹெரால்டு வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு எனவும் நீதிபதி சிறந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார் எனவும் கூறினார். பாஜக ஆளாத மாநிலங்களில் அமலாக்கத்துறை கவனம் செலுத்துவதாக கூறிய அவர், காங்கிரஸ் ஆட்சியின் காலத்தில் இருந்த வளர்ச்சியுடன் ஒப்பிடும்போது தற்பொழுது பொருளாதார வளர்ச்சி குறைவதுதான் என தெரிவித்துள்ளார். மேலும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் குறித்து பேசிய ப. சிதம்பரம், 2வது முறையாக மகாத்மா காந்தியை கொலை செய்திருப்பதாக சாடினார். 2047ஆம் ஆண்டிற்குள் ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான துணை திட்டங்களை வகுக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். கர்நாடகா விஜயநகரில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2047ஆம் ஆண்டுக்குள் நாம் உண்மையாகவே ஒரு வளமான இந்தியாவை உருவாக்க வேண்டும் எனவும், விஜயநகர பேரரசும் அதற்காகவே பாடுபட்டது. பேரரசு செழிப்பாக இருக்கும் போது மக்களும் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருப்பார்கள் எனவும் கூறினார். மேலும் 2047ஆம் ஆண்டிற்குள் ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான துணை திட்டங்களை வகுக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ரயில் கட்டணம் வரும் 26ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாதாரண வகுப்புகளில் 215 கிலோமீட்டருக்கு மேல் கிலோமீட்டருக்கு 1 பைசா அதிகரிக்கிறது எனவும், 500 கிலோமீட்டர் வரையிலான ரயில்களில் 10 ரூபாய் மட்டுமே கட்டணம் உயர்த்தப்படுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளது. மெயில் மற்றும் விரைவு ரயில்களில் கிலோமீட்டருக்கு 2 பைசா உயர்த்தப்படும் என ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த ரயில் கட்டண உயர்வு மூலம் 600 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இந்த கூடுதல் ரயில்வே டிக்கெட் கட்டணமானது வரும் டிசம்பர் 26ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படுகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. புறநகர் ரயில் சேவைகளில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை எனவும், சீசன் டிக்கெட்டுகளுக்கு கட்டணம் உயர்வு இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர சாதாரண வகுப்புகளில் 215 கிலோமீட்டர் வரை கட்டணம் உயர்வு இல்லை என ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 25, 26ஆம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக 22ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 20 முதல் 21 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 29ஆம் தேதி புத்தாண்டு மாநில சிறப்பு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 2025ற்கு விடை கொடுப்போம், 2026ஐ வரவேற்போம் என குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டு மாநில சிறப்பு செயற்குழு கூட்டமும் மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டமும் வரும் 29ஆம் தேதி திங்கட்கிழமை சேலம் 5 ரோடு பகுதியில் உள்ள திருமண அரங்கில் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சியில் அனைத்து அமைப்புகளின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், மாநகர பகுதிகள் நிர்வாகிகள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இதில் கட்சி வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என அந்த அறிக்கையில் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்துமஸ் உள்ளிட்ட தொடர் விடுமுறை எதிரொலியாக ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பண்டிகை மற்றும் விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையில் வசிக்கும் வெளியூர் வாசிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து செல்வது வழக்கம். அந்த வகையில் பள்ளி, அரையாண்டு விடுமுறை, கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு என அடுத்தடுத்து விடுமுறை வரவுள்ளது. இதனையொட்டி மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். பலர் ரயில்களிலும் பேருந்துகளிலும் முன்பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் இருந்து மதுரை செல்பவருக்கு 1900 முதல் 4000 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதேபோல் சென்னையில் இருந்து கோவை செல்ல 2000 முதல் 5000 ரூபாய் வரையும், நாகர்கோவில் செல்ல 2500 ரூபாய் முதல் 4500 ரூபாய் வரையும், நெல்லை செல்வதற்கு 2000 முதல் 4500 ரூபாய் வரையும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை எதிரொலியாக ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நீண்ட நாள் கழித்து சென்னையில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஆரோக்கியம், உடற்பயிற்சி மற்றும் சமூக நல்லிணக்கத்தை வேடிக்கையான முறையில் ஊக்குவிக்கும் வகையில் சென்னை பெருநகர மாநகராட்சி, சென்னை போக்குவரத்து காவல்துறை மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இதனிடையே சென்னையில் கடந்த சில மாதங்களாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெறாமல் இருந்தது. இந்நிலையில் நீண்ட நாட்கள் கழித்து சென்னை அண்ணா நகர் 2வது அவென்யூவில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விளையாடியும் நடனமாடியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் வரும் வார இறுதி நாட்களில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி சென்னையில் நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டையில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுக்கோட்டை குன்றாண்டார் கோவிலில் மத்திய ஒன்றிய திமுக சார்பில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன், குளவாய்ப்பட்டி மத்திய ஒன்றிய கழக செயலாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டிகளை கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் 42 மாட்டு வண்டிகள் மற்றும் 21 குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன. இதனை அடுத்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நோக்கி காளைகள் சீறி பாய்ந்து சென்றன. இதனை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கை தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். உக்ரைன், ரஷ்யா இடையேயான போர் 1396வது நாளாக நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன. இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சித்து வருகிறார். அதன்படி போர் நிறுத்தம் தொடர்பாக 28 நிபந்தனைகளை கொண்ட
உடன்படிக்கையை ட்ரம்ப் முன்மொழிந்துள்ளார். இந்த நிபந்தனைகளை சிலவற்றை ஏற்க உக்ரைன் மறுத்து வருவதால் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உக்ரைனின் ஒடிசா நகர் மீது ரஷ்ய ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. ஒடிசா நகரில் உள்ள துறைமுகம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர். மேலும் 27 பேர் படுகாயமடைந்துள்ளனர். வங்காளதேசத்தில் இந்து இளைஞர் கொடூர கொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்காளதேசத்தில் கடந்த ஆண்டு ஜூலையில் அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா தலைமையிலான ஆட்சிக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக ஆளும் அரசு கவிழ்ந்தது. இதனை அடுத்து ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு கிளர்ச்சியில் ஈடுபட்ட முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஷெரீப் உஸ்மானை மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். இதனால் கடந்த சில நாட்களாக சிங்கப்பூரில் தீவிர சிகிச்சை பெற்று வந்த அவர் வியாழக்கிழமை உயிரிழந்தார். அவருடைய மரணத்தை தொடர்ந்து வங்காளதேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வன்முறை வெடித்தது. இந்நிலையில் வங்காளதேசத்தில் மைமன்சிங் நகரை சேர்ந்த திபு சந்திரதாஸ் என்பவர் மத நிபந்தனை செய்துவிட்டதாக கூறி அவருடைய ஆடைகளை கலைத்து கம்பத்தில் கட்டி வைத்து கொலை செய்து உடலை எரித்தனர். இந்நிலையில் வங்காளதேசத்தில் இந்து இளைஞர் கொடூர கொலை மற்றும் உடல் எரிப்பு தொடர்பான வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழர்களின் வரலாற்றை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். நேஷனல் ஹெரால்டு வழக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்கு. முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சாடல். வரும் 26ஆம் தேதி முதல் உயர்த்தப்படுகிறது ரயில் கட்டணம். மத்திய ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. 2047ஆம் ஆண்டுக்குள் ஒரு வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான துணை திட்டங்களை வகுக்க மத்திய அரசு தயார். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. தமிழகத்தில் 25, 26ஆம் தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.